என்னமோ அழுகிற சத்தம் கேக்குதே. ஒருவேளை பேயா இருக்குமோ? ஐயோ, டீசெண்டா வீடு பூந்து திருடி ஏமாறுறவனை ஏமாத்திக்கிட்டு போலீஸ் கையில அடி வாங்கிட்டு நிம்மதியா பொழப்ப ஓட்டிட்டு இருந்தான். ஆனா இப்போ காசுப்பட்டு காட்டுக்கு வந்து புல்ல தின்றுவோம் போல இருக்கே. என்னது எல்லாம் இவனாலதான். தேவையெல்லாம் பேசாத, எனக்கு பசி வயித்து கிள்ளுது சொல்லிட்டேன். அதான் புல்ல தின்னு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சண்டை போடாம இருக்கடா. டேய், ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? அந்த சிலையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் அமைதியா இருங்கடா. பேசாம ஒரு ஓட்டப்பந்தய ரேஸ் வச்சு போமா? வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தரமா போயிருச்சுல. அந்த சிலை மட்டும் நம்ம கையில மாட்டுச்சுன்னா நமக்கு பல லட்சம் காசு கிடைக்கும்டா. பல லட்சம் கிடைக்கும். சாரி மச்சான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எனக்கு தெரியாதா? ஏதோ வெளிச்சமா போகுது. என்னடா அத பார்த்தா தெரியல, சூரிய கிரகணம். என்னது? டேய், அது சூரிய கிரகணம் இல்லடா, சந்திர கிரகணம்டா. பெரிய சயின்டிஸ்ட் இவர் சொல்லிட்டாரு. பகல்ல சந்திர கிரகணம் தெரியும். டேய், சூரிய கிரகணமே தெரியும் போது சந்திர கிரகணம் தெரியாதா? என்ன சொல்ற நீ? டேய், சந்திரனை பாம்பு முழுகும் போது தான் கிரகணம் உண்டாகும். எங்க தாத்தா என்கிட்ட சொல்லிருக்காரு. எந்த பாம்பு முழுகும்னு சொன்னா? பாம்பை பாத்தீங்களா? ஓ முட்டாள்தனத்துக்கு நான் தான் கிடைச்சேன். ஒண்ணு மாதிரி ஆளுங்க பேச்ச கேட்க கூடாது. முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே தெரியாதுடா. என்ன நீ பாத்திருக்கியா பாம்பு முட்டை போடுறத? இது பாம்பு அந்த முழுங்கறத பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த பாம்பு எப்படி முழுங்குனா நான் கரெக்ட்டா சொல்றேன். இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் சொன்னேன். உங்க கூட வந்தது எனக்கு பெரும் கஷ்டமா இருக்குடா. அதான் நானும் சொல்ல வந்தேன். இப்படி காட்டுல கஷ்டப்படுறத விட வீட்டுக்கு போலாம். வா கிளம்பு. நானும் அதான் சொன்னேன். அப்ப என்னடா மனசு மாட்டானா? நம்ம காட்டுக்கு போறது. அதான் மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்தை கரெக்ட்டா சொல்லு. நம்ம இப்ப காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? டேய் நிறுத்துங்கடா. நம்ம காட்டுக்கும் போக வேண்டாம், வீட்டுக்கும் போக வேண்டாம். நேரா சிலை தேடி போவோம். வா. என்னடா ஒரே காடா இருக்குது. என்ன வீடா? இந்த காட்டுல யாரும் கடை வைக்க மாட்டாங்க. கடையா? போடா. நீ தாங்க வர எடுக்குது. வீட்ல இருந்து வரும்போதே எடுத்து வந்திருக்கணும். ஆரம்பிச்சிட்டானே. எங்க பாம்பு இருக்கும் எங்க பல்லி இருக்குன்னு வர தெரியல. நீ தான் நிலா முழுங்கற பாம்பை பார்த்தவனே. அவரே என்னால நடக்க முடியாதுப்பா. என்னடா ஆரம்பிச்சிட்டானா? எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்கே. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ? எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. அது கரெக்ட்டா இருக்கானே மேப் திரும்பவும் ஒரு முறை பாரு. டடா மேப்பை திருப்பி வச்சு பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? டேய், ஒரு மேட்ரு அங்க இல்லடா, வேற இங்க. பாருடா, கையில ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா வரைஞ்சிருக்கிற அதே சிலை தான்டா இது. நான் தான் சொன்ன சிலை இதேதான்டா. இதேதான்டா. அதுவா? நல்லா தெரியுமா? அது ஏன்டா நம்ம மாக்கான வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன? ஹே ஜாலியா இருக்கும்ல. அவன் கூட விளையாடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கட்டி கை மேல போட போறா. ரத்தப்பலி குட்ட மாதிரி இருக்கும்ல. ஆமா, என்ன திட்டிட்டே இருக்கு. ஐயோ, நம்ம மாக்கான அவங்க தூக்கிட்டு போறாங்க. அவனை நாம தான் காப்பாத்தணும். என்னடா இது ஒரே காத்தா இருக்கு? என்னன்னு தெரியல. அவங்க எல்லாம் திருடுங்க. எப்படியாவது மாக்கான காப்பாத்தணும். காடுல அப்படிதானே இருக்கு. போடுற வேலையை பாரு. அம்மா. காலி எடுங்க. எந்திரிடா. மாக்கா, மாக்கா நீ எங்க இருக்க? நாங்க உன்னை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க இருக்கேன். அப்படின்னா எங்க முன்னாடி நீ வா. பயப்படாதீங்க, நான் உங்க நண்பன் தான். ஆனா என்ன நினைக்கிறவங்க கிட்டயும் என்ன அன்பா கூப்பிடுறவங்க கிட்டயும் நான் போயே ஆகணும்.
ரொம்ப காலமா ஒரு கெட்ட மந்திரவாதி என்னை பிடிக்கணும்னு என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். அவன் கண்ணில் படாம என்ன பாதுகாக்கணும். அப்படின்னா எங்க கூட வா, நீ சேஃபா இருக்கலாம். ஆனா உன்னை யாராவது பாத்துட்டாங்கன்னா? ஏய், அதை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். என்கிட்ட அன்பா இருக்கவங்க கிட்டயும் நான் அன்பா இருக்கவங்க கிட்டயும் அப்புறம் கெட்ட மந்திரவாதிங்க கண்ணில் மட்டும்தான் நான் படுவேன். இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணு. We are friends. மக்கான், இதான் எங்க பாட்டியோட வீடு. நல்லா இருக்கே, பெரிய வீடா இருக்கே. மாக்கா யாரு நம்ம அம்மா அப்பா கேட்டா நம்ம எப்படி சமாளிக்கிறது? காட்டுல கிடைச்ச ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அப்படின்னா அப்பா நிச்சயம் அடிப்பாரு. வேற என்ன சொல்லலாம்? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன். ஓ, நான் அதை மறந்தே போயிட்டேன். அது சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? இருங்க இருங்க, உங்க அப்பாவோட மாட்டி விட்டு நல்லா அடி கொடுக்க சொல்றேன். அது யாரு? அதுதான் எங்க அங்கிள் கிரி. எங்க வீட்டு வேலைக்காரன், சரியான சோம்பேறி. நீ யார் கூட பேசிட்டு இருக்க? மாக்கா கூட பேசிட்டு இருக்கேன். மாக்காலாம் யாரும் இல்ல, உங்களை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி சொல்றா. என்ன அவ்வளவு சீக்கிரத்துல யாரால ஏமாத்த முடியாது, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் பயங்கரமான புத்திசாலி. இந்த கிரி அங்கிள் இருக்கார்ல, ஓவர் ஆக்டிங் அங்கிள். ஆமா, இந்த கிரிக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். வா. மக்கையல ஹோய், மக்கையல 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 கைரோ. அவங்கதான் எங்க பாட்டி. பக்கத்துல இருக்காரே, அவர்தான் எங்க அப்பா. அவங்க எங்க அம்மா. அவங்கதான் எலிக்குட்டி. அட, நீங்க வந்துட்டீங்களா? வாங்க. உங்க பாட்டி எப்படி பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல இல்ல, நல்ல பாட்டி, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, நீதிய சொல்லுங்க. 2 வீக் முடிஞ்ச உடனே எங்களோட வெட்டிங் பயங்கர செலிப்ரேஷனா இருந்தது. ஓ டியர் எட்வர்ட், மை டார்லிங், அன்னைக்கு என் கழுத்துல நீங்க போட்ட இந்த மாலை இப்போ எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. ஐயோ, என்ன இது? ஐயோ, நீ போட்டியா? இல்ல நீ போட்டியா? இல்ல நான் இல்ல. ஐயோ, நான் இல்ல. Oh my dear Edward, it's you. இது என்ன மாயன்னா தெரியலையே. இது எட்வர்டோட மாயாஜாலம் தான். ஓ எட்வர்ட். இந்த வீட்டில் தான் அந்த வாண்டுங்க இருக்கணும். இவளை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா இந்த வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம். அப்புறம் அந்த சிலையும் நமக்கு தான், இந்த மலையும் நமக்கு தான். லவ்ல இதெல்லாம் சகஜம். காதல் கஷ்டம்வாங்க, இப்படி நாறுது. இப்படியே போனா நம்ம மாக்காட பத்தி கிரி அங்கிளுக்கு முழுசா தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாம் கேட்டு போயிடும். அவருக்கு இப்பவே நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. கிரி அங்கிளுக்கு இன்னொரு பாடம் கத்து கொடுத்தா என்ன? அவருக்கு
அவருக்கு சரியான பாடம் புகட்டணும். அப்பதான் அவருக்கு நல்ல புத்தி வரும். அப்பதான் நம்மள சந்தேகப்பட மாட்டாரு. அவருக்கு சரியான பாடம் கத்து தரணும். என்ன சொல்ற? அத நான் அப்புறம் சொல்றேன். இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கே. எலிக்குட்டே எனக்கு உன்னை விடுறதா இல்ல. ஏன்னா உன் கூட ஒரு நாளாவது டூயட் பாடணுங்கிறதா என்ன ஆசை. அதை நான் நிறைவேற்றிக்க போறேன். கைக்கு வளையல் வாங்கி தரேன், கண்ணுக்கு மை வாங்கி தரேன், காதுக்கு தோடு வாங்கி தரேன், கழுத்துக்கு செயின் வாங்கி தரேன், போட்டு குளிக்க சோப்பு வாங்கி தரேன், பல்லு விளக்க பல்பொடி வாங்கி தரேன், அப்புறம் பிரஷ் கூட வாங்கி தரேன். சோத்துல மண்ணை போட்டு நீ சாப்பிடலாம் நினைக்காதடா. அட என்ன எலிக்குட்டி எவ்வளவு தூரம் சொல்லி அடம்பிடிக்கிறியா? எலிக்குட்டி இங்க என்ன பண்ற நீ? ஏறம்குள்ள வந்துட்டு என் கைய பிடிச்சிட்டு என்னையே கேள்வி கேட்கியா? நீ வெளியே வாடா, உனக்கு இருக்குது. மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்ல பெரியம்மா கூடுவேன். போறியா இல்லையா? இல்ல எலிக்குட்டி, எப்படி யார் ரூம்ல இருந்து நான் இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல. போ போன் சொல்றேன்ல. எப்படி நான் இங்க வந்தேன்? எலிக்குட்டி ரூம் தானே இது? போயா. நான் செத்து பொழைச்சவன்டா, எந்த யமனையும் பார்த்து சிரிச்சவன்டா. ஆமா, என்னாச்சு உனக்கு? அது நேத்து தூங்கும் போது ராத்திரி ஒரு பூனை பிறண்டிருச்சு சார். பூனை பிறண்டிருச்சா? ஆமா சார், அந்த பூனைக்கு என் தலை எலி மாதிரி இருந்திருக்கு சார். அதான் கடிச்சிருச்சு சார். ஓ உள்ள போ. மூக்குல பஞ்சு வச்சிருந்தா மார்ச்சேட்ல இருந்து எடுத்துட்டு வந்த போன மாதிரி இருப்பாரு. பாத்தீங்களா சார்? வாய மூடு. வந்துட்டியா? ஹேய் வாட் ஹேப்பன்? உன் தலையில கட்டு. அது அது வந்து கால் கட்டு போடல, அதான் தலையில கட்டு. அப்படிலாம் இல்ல பெரியம்மா. உங்களுக்கு தான் தெரியல, நான் தூக்கத்துல அடிக்கடி நடப்பேன்னு. அப்படி நடக்கும்போது மண்டை மேல தேங்காய் உண்டு உடைஞ்சு போச்சு. ஐயோ, தூக்கத்துல நடக்கிறது மட்டும் இல்ல, நடிக்க கூட செய்வான். வேஷம் போட்டு டிராமா பண்றதுல நீ கெட்டிக்காரனாச்சே. வேஷம் கட்டுறது யாருன்னு எனக்கு தானே தெரியும். ஏய் என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. கிரி கிரி பெரி பெரி வெளிய போ 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 போ. நோ கோ கோ. சரி. அதான் நான் சொன்னேன்ல, என்ன தேடிக்கிட்டு இருக்க மந்திரவாதி அவன் மந்திரம் பண்ணும் போதெல்லாம் இது மாதிரி நடக்கும். அதனால நீங்க திரும்பி போங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து வரும். மாமா அவனை விட்டு நாங்க போக மாட்டோம். நம்ம திரும்பியும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். எங்க போனாலும் அவன் என்ன தேடிக்கிட்டே வருவான். அதனால என்னால வர முடியாது. போங்க, நீங்க போங்க போங்க. சாத்தான், இனி நீ தப்பிக்க முடியாது. இன்னில இருந்து நீ எனக்கு அடிமை. இந்த உலகத்தின் அதிபதி நான்.
அடச்சே, இந்த பெரியவங்க சொல்றத கேட்கறதே இல்லப்பா. நாம 3 பேரா சேர்ந்து போனா வேலை உருப்படாதுன்னு இப்ப அது நடந்து போச்சு. அப்படின்னா நம்ம 3 பேரும் பிரிஞ்சிடும். அது முடியாது. ஏன் முடியாது? 3 பேர் சேர்ந்து போயிட்டு என் பேண்ட் ஈரமாயிடுச்சு. இப்ப தனியா வேற போ சொல்றியா? தனியா போனா அவன் தெரியுமா? சாவு சொல்றியா? டேடே, செத்தாலும் பரவாயில்லடா. அந்த குட்டி சாத்தானுங்களோட வீடு இங்க எங்கயாவது பக்கத்துல தான் இருக்கணும். அதை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். இன்னும் 2 நாள் பகல் முழுக்க நம்ம தேடுவோம். 3 பேரும் தனித்தனியா தேடுவோம். 3 பேரும் தனியாவா? அதை தாண்டா சொன்னேன். இப்ப நாம 3 பேரும் 4 திசையிலும் தேடணும். ஓகே? எனக்கு ஓகே. அப்புறம் இல்ல, எனக்கும் ஓகே. உயிரோட இருந்தா நைட் மீட் பண்ணலாம். கிளம்புங்க. நீ ஏற்கனவே இங்க வந்திருக்கல, எப்படி உள்ள போகணும் நீயே சொல்லு. இந்த வழியா போனா ஒரு சின்ன கதவு இருக்கு. அந்த கதவை எலி குட்டி மூட மாட்டான். எனக்கு வேண்டி எப்பவும் திறந்து வச்சிருப்பான். நம்ம அந்த வழியா போலாம். வேணாடா, சொன்ன கேளுடா. நான் கூப்பிடுறேன்ல, அவளை ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சிட்டேன். சொன்னா புரியாது உனக்கு. வாடா ஏறு. பாத்து திருட வரும். ஆளும் மண்டையும். இவன் ஏற்கனவே இங்க வந்ததுனால நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஆமாண்டா. டேய், நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். எலிக்குட்டி இந்த பக்கம் தான் இருக்கா. நீ எதுக்காகடா எலிக்குட்டி ரூமுக்கு போற? நான் ஒரு ரூம்ல தூங்குவா போறேன், நீங்க போங்க. சரி சரி, நீ இப்படி போ. ஹாய். சொல்லிட்டாளே இவ காதல. அமரே, நாம பேசாம இங்க தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போலாமா? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. வந்த வேலையை விட்டுட்டு தூக்கம் நட வேண்டி கிடக்கு. வந்த வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறானே. என்னடா பண்ற? இல்ல, இதுக்குள்ள சிலையை ஒளிச்சு வச்சிருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாரு. லைட்டுக்குள்ள லைட் அடிக்கிறியடா? டியூப் லைட். லைட் எரியுதோ? பல்பு போச்சு போ. பேசாமவா. இருட்டுல எங்கன்னு போய் தேடுறது? அங்க போய் பாப்போம். யாரையுமே காணாம. என்னவோ நடக்குதுங்க. ஒண்ணு என்கிட்ட பிரச்சனை இருக்கணும், இல்ல அந்த வீட்டுல பிரச்சனை இருக்கணும். என்னது? இனிமே எங்க படுக்கிறது நல்லதில்ல. சிலை கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். இருக்கும். பயமுடா. அது இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பசங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு எடுத்துட்டு போகணும். ஞாபகம் வச்சுக்க. இந்த குட்டி சாத்தான்கள ஒருத்தன் என்ன கடிச்ச கடிய என்னால மறக்கவே முடியாது, தெரியுமா? உன்ன 4-5 தெருநாயே கடிச்சிருக்கு. அந்த சிலைக்கு ரொம்ப பவர் இருக்கிறதா சொல்றாங்க. கோடி கணக்குல பணத்தை பாத்துறலாம். அப்படின்னா கடத்த சொன்னவனுக்கு அதை கொடுக்காம நாமளே வச்சுக்கிட்டா நாம கோடீஸ்வரன் தானே? கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா நம்மள கோணியை போட்டு அமுக்கி கும்மி அடிச்சிருவானுங்க. ஜாக்கிரதை. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த சிலையை நம்ம திருடி ஆகணும். புரியுதா? தான் செய்ய வந்தோம். எந்திரிக்க.
என்னதுக்குடா மூஞ்சில அடிச்ச? நான் எங்கடா அடிச்சேன்? நீதான் அடிச்ச? நான் அடிச்சேனா? ஐயோ! என்னடா ஆச்சு? என்னை யாரோ அடிச்சிட்டாங்கடா. இந்த ராத்திரின்னு ஒண்ணு இல்லனா உன்னை நான் எப்படி சந்திச்சிருப்பேன்? எப்படி இந்த பெட்ல நான் தலை சாச்சி படுத்திருப்பேன்? எல்லாம் அந்த சந்திரனோட விளையாட்டு. தேங்க்யூ சந்திரன். ஐயோ இப்ப நம்ம என்ன பண்றது? இவன்டா அது மார்கழி மாசம் நாய் மேல கல்லடிக்கிறதுக்குனே சில கும்பல் அலையுதுப்பா. எலிக்குட்டி, எலி என்ன எதுக்கு பயப்படுத்துற? நீ பயப்படாத, நீ கதவு தர. நான் எப்படியாவது ஓடி தப்பிச்சிடறேன். நீ கதவு தர. சரி நீங்க போய் ஒளிச்சுக்கோங்க. என்ன தூங்குற நேரத்துல ஏன் தொந்தரவு பண்ற? என்ன விஷயம்? படத்தா தூக்க வர மாட்டேங்குது. எப்பவும் உன் நினப்பாவே இருக்கு எலிக்குட்டி. மரியாதையா வெளியே போ. இங்க ஏதோ சத்தம் கேட்டதே. யாராவது வந்தாங்களா? யாரும் இங்க வரல. நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ. போயாகணுமா? நாம 2 பேரும் இந்த ராத்திரியில ஒரு டூயட் பாடினா நல்லா இருக்கும். ஒரு இழவு தேவையில்ல. கிளம்பு சொல்றல. போ போ. அடி பாவி மகள, என் கனவெல்லாம் காணல் நீராக்கிட்டியடி. கிரிகிரி கண்ணா, ஒரு வழியா நீ மனசு மாறிட்டேன்னு நினைக்கிற இல்ல இலைக்குட்டி? ஆமா ஏதாச்சா? இலைக்குட்டி கதவை தொடடி செல்லாம். என் காதலுக்கு இருந்த ஒரே ஒரு தடயம் தவிடுபுடியா போயிடுச்சு. இனி யாரும் வர மாட்டாங்க. ஓகே, அடிக்கிறதையெல்லாம் அடிச்சுட்டு பொய்யோட சொல்ற. நீ தானே? உண்மை ஒத்துக்கடா. போய் பேசாத. இல்லடா வர சொல்றியா? நண்பனுக்கு பண்ற பெரிய துரோகம். இருக்கிற சிலைக்காக நாம எதுக்கு ஆக்ஷன் சாவணும்? டேய் நீ தான்டா நடிச்ச. சொன்னா கேளுடா. விடுறா அவனை. டேய் அவன் சொல்றது கேளு. நீ குறுக்க அவனை அடிக்காத. உனக்கு வெக்கமா இல்ல? அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. டேய் நாங்க 2 பேரும் சண்டை போடுறோம். நீ இதுல தலையிடாத. டேய் உன்ன நீ குறுக்க வராதடா. நீ தான் டேய் ஓடி வரடா. என்னடா அது? நீ ஏன்டா தூங்குற? நான் எங்கடா தூங்குறேன்? நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ண வந்தா என்ன நீங்க 2 பேரும் போட்டு துவம்சம் பண்ணி கீழே தள்ளி விட்டு இப்ப தூங்குறேன்னு வேற சொல்றீங்களா? நாங்க உன்னை தள்ளி விட்டுமா? நான் உன்ன அடிச்சா? ஞாபகம் இல்லையா? உனக்கு ஞாபகம் இல்லையா? இதான்டா சொன்னேன் உங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. பிரச்சனையா? நிறுத்து. பிரச்சனை நமக்கு இல்லடா. இந்த வீட்டுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்ததுல இருந்து பிரச்சனை தான்டா. டேய் நமக்கு சிலையும் வேண்டாம், கோடியும் வேண்டாம்டா. நம்ம உயிரோட இருந்து அதுவே போதும்டா. வாடா நம்ம இங்கிருந்து போயிடலாம். வாடா வாடா. எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியலையே. எலிக்குட்டி வேற கரெக்ட் பண்ண. ஐயோ வேணாமா. சார் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது கஷ்டமான அனுபவம் இருந்திருக்கா? சார் உங்களை வருத்தப்பட வைக்கணும்னு கேட்கல. உங்க கூட பிறந்த தம்பி உங்ககிட்ட கேட்கறதா நினைச்சு சொல்லுங்க சார். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப நாள் கொலை பட்டினி கிடந்து கிழிஞ்ச சட்டைய போட்டுக்கிட்டு சித்தி குடும்ப தாங்காம ஊரை விட்டு ஓடி வந்திருக்கணும். நான் சொல்றது எல்லாமே உண்மைதானே சார்? எனக்கு சித்தி எல்லாம் கிடையாது, ஒரே அம்மா தான். அப்படி இல்லைன்னா அது நல்ல விஷயம் தான் சார். அப்ப வேற மாதிரி அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா சொல்லுங்க சார். நீங்க தமிழ் சினிமாவுல ஒரு பெரிய டைரக்டரா வரணும்ன்றது என்னோட ஆசை சார். அதுக்கு நீங்க சொந்தமா கதை எழுதணும். அந்த கதை எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம சமுதாயத்துல இருந்தே அதுக்கான அனுபவங்களை நீங்க எடுக்கணும். உங்க கதை சமுதாயத்துல நடக்கிற குற்றங்களை பிரதிபலிக்கிற கண்ணாடியா இருக்கணும் சார். அதுக்காக இந்த லேடி கான்ஸ்டபிள் கீதாவும் ஹெட் கான்ஸ்டபிள் நாராயணனும் எதுக்காகவும் எப்பவும் உங்க கூடயே இருப்போம். கண்டிப்பா இருப்போம் சார். நாங்களும் இருப்போம் சார். ஆமா சார். நாங்க தான் நடிக்கிறோம், நீங்க ஏன்டா நடிக்கிறீங்க? தூ போலீஸ்காரங்கிற பயமே இல்ல சார். அந்த வேலையை நீ செய். சார் பயமா இருக்கு சார். குழந்தைகளை உன்ன நம்பிதானே விட்டு போன. இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நிக்கிற எருமை. சார் சத்தியமா சொல்றேன், ரெஸ்டாரண்ட்ல சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடுற வரைக்கும் அந்த குழந்தைங்க என் கூட தான் இருந்தது. நான் அவங்கள விட்டு நகரவே இல்லை. நான் சாப்பிட்டு முடிச்சதும் போய் கை கழுவிட்டு வந்து பார்த்தா காணோம். சரி வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க பார்த்தா இங்கேயும் காணோம். சார் பசங்க வந்துட்டாங்க, எங்க போனான்னு கேளுங்க. வாங்க. எங்க போய் தொலைஞ்சுங்க சொல்லுங்க. We just gone to
டு தி ஃபாரஸ்ட். கிரியோட நீங்க ரெஸ்டாரண்ட் போறதா தானே சொன்னீங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கும் தான் போனோம், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்க்கும் போனோம். நான் உங்களை தேடாத இடமே இல்ல தெரியுமா சார். நீங்க பசங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கிடக்குறீங்க. இப்படியே போனா அந்த பசங்க எல்லாம் உருப்படாம தான் போகும். டோன்ட் ரிப்பீட் இட். போங்க. 4 போட்டுக்கலாம் சார். உன்னதான் போடணும். இந்த கிரி அங்கிளோட நமக்கு எப்பவும் தலைவலியா போச்சு. அவருக்கு நாம பாடம் கத்து கொடுத்தும் புத்தி வரல. இனிமே அவரோட வீக் பாயிண்ட்ல அடிக்கணும். அதோட இந்த வீட்டை விட்டு அவரை வெளியில அனுப்பணும். அந்த மாதிரி டெக்னிக் உன்கிட்ட ஏதாவது இருக்காமாக்கா? டெக்னிக்லாம் இருக்கு. ஆனா கிரி அங்கிள் வெளியே போயிட்டாருன்னா நான் சொன்ன காரியத்தை நீங்க சாதிச்சு தரணும். என்ன விஷயம்? பாட்டி ராத்திரி சாப்பிடுற ஒரு பொருள் இருக்குதுல, ஆட்டம் பாட்டம் டான்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்களே ஒரு பாட்டில். வைனா அதேதான். அது சாப்பிடணும்னு எனக்கு மனசுல ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசையே வித்தியாசமா இருக்குமாக்கா. அப்ப இன்னைக்கு நைட்டு கிரி அங்கிளோட வாழ்க்கையில மறக்க முடியாத ராத்திரியா ஆக்கணும். நல்லா தூங்குறாரு. இதான் கரெக்டான சமயம். ஆமா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சத்தம் போடாம வா. Rose, my darling, my sweetheart, my love, நான் தான் ஹஸ்பண்ட் வந்திருக்கேன். அடே, என்னடா பண்ணிட்டு இருக்க? What happened? Why are you talking like this? I am your husband. உன்னை பார்க்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. You are very pretty. You are beautiful. அசிங்க புடிச்சவனே, இப்படிதான் மனசுல நினைச்சிட்டு இருந்தியா? ஐயோ பெரியம்மா, நான் எப்படிங்க உங்க பெட்ரூம்ல? ஆஹா, பாலூட்டி வளர்த்ததுக்கு பாம்பு மாதிரி கொத்திட்டியாடா பாவி பாவி. ஐயோ பெரியம்மா, யாரோ என்ன கூட்டி வந்து இங்க விட்டுருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா உன் கூட வேற யாரோ இருக்காங்களா? ஐயோ, நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலையே. Rose, why are you behaving like this, darling? Rose, you are looking like mutton chops. You are looking like chicken 65. Every night in my dreams, I see you. I feel you. பெரியம்மா, சத்தியமா சொல்றேன், இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயோ அம்மா, What happened? Oh God. நாங்க ஊருக்கு போகும்போது நீயே எங்க கூட வருவியா? நான் உங்க கூட வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வருவேன்னு என்னை நம்பி இருக்கவங்கள நான் ஏமாத்தாம கண்டிப்பா போயே ஆகணும். அந்த கெட்ட மந்திரவாதி கையில நான் மாட்டாம இருக்கணும். நீங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். சத்தியமா சொல்லு. நிஜமா. அப்புறம் நீ பேச்சு மாறக்கூடாது. யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? சில்ட்ரன்ஸ், ரொம்ப நாளா நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்டே கண்ணாம்பூச்சி ஆட்டமா? செல்லக்குட்டி, என்ன விஷயம்னு இந்த பாட்டி கிட்ட சொல்லுடா. டேய் லிஜோ, என்ன விஷயம்னு நீயாவது என்கிட்ட சொல்ல. நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா கடிச்சு தின்ற பூதத்தை பத்தி? குட்டி பூதம் மாக்கா. சொல்லிருக்கேன். இப்ப அதுக்கு என்ன? அந்த பூதம் எங்க கூட தான் இருக்கு. அது நாங்க மாக்கான்னு கூப்பிடுவோம். நீங்க சொல்றது ஒண்ணு புரியலையே. மாக்கா, நீ பாட்டி முன்னாடி நின்னதா அவங்க உன்னை நம்புவாங்க. நீ பயப்படாத, பாட்டி யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. நல்லா தெரியும். இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? இவங்க சொல்ற அந்த மாக்கா நான் தான் பாட்டி. அட கடவுளே, நான் பாக்குறது உண்மையா? இவங்க என்னுடைய நண்பர்கள் மட்டும் இல்ல, என்னுடைய ஆன்மா கூட. ரொம்ப வருஷமா என்னுடைய சக்திகள்லாம் இழந்து நான் பூமிக்கு அடியில இருந்தேன். மேல கொண்டு வந்தது இவங்க தான்.
அன்பு காட்ட மட்டும் தெரிஞ்சவங்கள பத்தி இவங்க நிறையவே சொல்லியிருக்காங்க. இங்க வந்ததுல இருந்து நானும் ஆசைப்பட்டேன் உங்க முன்னாடி நான் வரணும்னு. கடவுளே, இதெல்லாம் உண்மைதானா? எல்லாம் உண்மைதான் பாட்டி. இவங்கள பேர குழந்தைய எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி என்னையும் பாத்துக்கோங்க. என் செல்லமே. ஐயோ. உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் குழந்தைங்களை கண்டிச்சு வளர்க்கணும்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க?
குழந்தைங்க தானே, அன்பா நடந்துக்கணும்னு சொன்னீங்க. இப்ப என் பையன் காணாம போயிட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னப்பா ஜீவா, அது வேண்டாமா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நானும் தேவையான அளவு செல்லம் கொடுத்துதான் என் பசங்களை வளர்த்திருக்கேன். ஆனா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையே. பெரியவங்கன்னா இப்படியா இருப்பாங்க? வயசான காலத்துல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க இங்க வர்றது உங்களை பாக்குறதுக்காக தான். இனிமே நாங்க இங்க வரப்போறது இல்ல. எதுக்காக இவங்கள வந்து பார்க்கணும்? எல்லாரையும் சாகடிக்கவா? என் லிஜோக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா என்ன நீங்க மறந்துருங்க. உங்க மக செத்துட்டா நினைச்சுங்க. வாடி. பேசாம வாடி. பாட்டியா பாட்டி? இந்த வீட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கதையில ஒரு ட்விஸ்ட் கிடைக்குமான்னு எல்லா ஆங்கிள்லையும் யோசிச்சுட்டு இருக்கேன். சார், என் பேர் ஜீவன். நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வாங்க. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் யாராலையும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? இல்ல சார், யாராலையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. தம்பி, உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்குப்பா. சொல்லுங்கம்மா. சொன்னா அதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா நீங்க நம்பித்தான் ஆகணும். கேக்குற எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாட்டி சொல்றது எல்லாம் உண்மைதான் அங்கிள். அந்த மாக்கான் இப்ப எங்க இருப்பான்? காட்டுல இருப்போம். இவ்வளவு நேரம் எங்களை பார்க்காம ரொம்ப வருத்தத்துல இருப்பான். அந்த மாக்கான நான் பார்க்க முடியுமா? முடியாது. பாட்டியாலையும் எங்களாலையும் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படின்னா நீங்க போய் பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லிஜோ காணாம போனதுல அந்த மந்திரவாதிக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மந்திரவாதியை பிடிக்கணும்னா நீங்க சொல்ற அந்த மாக்கானுடைய உதவி கண்டிப்பா தேவை. டோன்ட் வரி ஜீவன், கூடிய சீக்கிரமே உங்க மகனை நான் கண்டுபிடிச்சு தரேன். தேங்க்யூ சார். என்னாச்சு சார்? ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சிருக்கு. காடு மாக்கான். மாக்கானா? அது யார் சார்? அதெல்லாம் விடுங்க, நான் போகும்போது சொல்றேன். இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் வரும் போல இருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லும் சேர்ந்து தான் நம்ம கதை டிராவல் ஆயிட்டு இருக்கு. பி கேர்ஃபுல். கம் ஆன். ஏய் சாத்தான், உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை தான் இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப மட்டும் நீங்க முன்னாடி வரலனா இவனை நான் கொன்னுடுவேன். அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. ஜீவா, சீக்கிரம் வாங்க. இதோ வரேன். வாங்க போலாம். நாம இங்கேயே நிற்போம். எஸ்எஸ் சார் போய் பேசிட்டு வரட்டும். சார் அப்படித்தான் சொன்னார். எங்க போய் தொலைஞ்ச அந்த மாக்கா? பசங்க பேச்ச கேட்டு வந்த உன்ன சொல்லணும்டி. என் பையன் திரும்ப கிடைக்க நான் எங்க வேணாலும் போவேன். பாதாளத்துக்கு கூட போவேன். அப்புறம் எங்கடி அந்த மாக்கா? அப்பா, இங்க ஒரு ஆலமரம் இருக்கு. அங்கதான் இருப்பான். அப்படின்னா வா போய் பாப்போம். வா. மாக்கா, நம்மளோட லிஜோ. லிஜோ இப்ப அந்த மந்திரவாதி பிடியில இருக்கான். என்னால
அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். அந்த மந்திரவாதிக்கு தேவை நான் தான். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் தப்பிச்சிட்டேனா அந்த மந்திரவாதியோட சக்தி அழிஞ்சு போயிடும். லிஜோவை காப்பாத்தும் போது அந்த மந்திரவாதியோட ஓமத்தையும் நிறுத்திடலாம். இல்லைனா அந்த மந்திரவாதியோட கட்டுப்பாட்டிலே நான் இருந்துருவேன். என்னடி இது? வாட்ஸ் ஹேப்பனிங்? அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. லிஜோ எங்க இருக்கான்னு மாகானுக்கு தெரியும். மந்திரவாதி தான் பிடிச்சு வச்சிருக்கான். दुष्टनिग्रहाय सकलस्थावर मम गृद्धकुम्भेलहरे हरे मम अगस्त्य विशुद्ध्याय सकलव्यापकाय दुष्टनिग्रहाय दुष्टनिग्रहस्याय இவனுக்கு தாண்டா காவலுக்கு நிக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் போனா வேலைக்கு ஆகாது. நீங்க 2 பேரும் மட்டும் போங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். போங்க போங்க. सातान! सातान! बेटा! दिल्ली! हो गया है! दिल्ली! सुनने कहले! सातान! दिल्ली! सुनने कहले! हो गया दिल्ली! बेटा! दिल्ली! हो रहा है! सातान!
கட்டுப்படுறதுதான் உனக்கு நல்லது. இல்லனா உனக்கு தண்டனை ரொம்ப மோசமா இருக்கும். ஆ. ஏய், சாத்தான்! ஏய், என்ன உன்னால ஏமாத்த முடியாது. சாத்தான்! சாத்தான், என் முன்னாடி வா. உன் மாயாஜால வித்தைய என்கிட்ட காட்டாத. வா. சாத்தான்! சாத்தான்! இல்லடாங்க. ஏய், உன்னால தப்பிக்க முடியாது. நில்லு. வாடா, இப்ப நீங்க கைக்குள்ள வா. உனக்கு நிறைய அவகாசம் கொடுத்துட்டேன். அப்பெல்லாம் நீங்க என்ன ஏமாத்தின. இனி உன்னால தப்பிக்க முடியாது. சாத்தான்! நல்லா பாரு. ரீம் 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 ரீம். தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் எப்போ மறக்க மாட்டேன் சார். இட்ஸ் ஆல் ரைட். லிஜோ, ரொம்ப நன்றி சார். போயிட்டு வா. சார், உங்களுக்கு தேவையான அனுபவம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன சார், ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவீங்க? ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்க போறதில்ல. இந்த அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்க. இந்த அனுபவத்தின் மூலமா நம்ம நாட்டை காப்பாத்துற, தீமையை எதிர்க்கிற ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷன். சார், நீங்க போய் தானே சொல்றீங்க? பொய் இல்ல, உண்மைதான். அப்படின்னா சார், நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். வரேன் சார். அனுபவங்களை தேடி போன எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. ஜீவா, வரமா. அழாதீங்கம்மா, அவங்க கண்டிப்பா திரும்பி வருவாங்க.
பாட்டி நான் தான் மாக்காம், கவலைப்படாதீங்க, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல.